சிவானந்தா அண்ட் வேதா தியான பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு பற்றற்று இரு. நம்மை போன்ற இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் பற்றற்று இருக்க முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். இது எப்படி விலைக்கு சொல்லலாம் என்றால், பொருள் மீதும் பணத்தின் மீதும் பற்று வைத்து கோடி கோடியாய் சம்பாதித்து உலக அளவிலே பணக்காரர்களின் இடத்தில் இருந்தவர்கள் பல பேர். அவர்களின் உருவமும் நமக்கு ஞாபகம் இல்லை, அவர்களின் பெயரும் நமக்கு ஞாபகம் இல்லை, அவர்கள் செய்த செயலும் நமக்கு ஞாபகம் இல்லை. அனைத்தும் மறைந்தே போய்விட்டது. பற்றற்று இருந்த நிலையில் மகான்களும் ஞானிகளும் செய்த செயல்களும் அவர்கள் உருவமும் அவர்களின் பெயரும் நம் மனதில் என்றென்றும் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது. இதை எப்படி விளக்கி சொல்லலாம் என்றால், பற்றற்று இருந்த ரமண மகரிஷி, பற்றற்று இருந்த விவேகானந்தர், பற்றற்று இருந்த வள்ளல் பெருமான், அதன் பின்பு மனித உருவிலே இருந்து கொண்டு மிருக குணாதிசயம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த பல லட்ச மக்களை தன்னுடைய பயிற்சி முறையால் அவர்களின் குணாதிசயத்தையே மாற்றி நல்ல செயல் செய்வர்களாகவும், நல்ல பேச்சு பேசுவர்களாகவும், சாந்தமான மனம் படைத்தவர்களாகவும் தன்னுடைய பயிற்சி முறையால் மாற்றி காட்டிய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி, இப்படி போன்ற மகான்கள் செய்த செயலும் அவர்களின் உருவமும் அவர்களின் பெயரும் நம் மனதில் என்றென்றும் நீங்காமல் இடம் பிடித்திருக்கிறது. இன்னும் சற்று விளக்கி சொல்லலாம் என்றால், நாம் மனிதர்களின் மீது பற்று வைக்கிறோம். மனிதர்கள் ஒரே நிலையில் இருப்பவர்கள் அல்ல. தன்னுடைய மன அமைப்பை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள். இறைநிலையும் மகான்களும் மட்டுமே மாறாதவர்கள். இன்று நாம் ஒருவர் மீது பற்று வைக்கிறோம் என்றால், அந்த மனிதர் கடைசி வரையும் அதே நிலையில் இருப்பார் என்று சொன்னால் இருக்க மாட்டார் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். அவரும் மாறக்கூடியவரே. மாறாத தன்மை கொண்ட பொருள் இறைநிலையும் இறைநிலைக்கு இணையான மகான்களும். ஆகையால் மனிதர்களின் மீதும் பற்று வைப்பதை நாம் நிறுத்திவிட்டு இறைநிலை மீதும் மகான்களின் மீதும் பற்று வைத்து நாம் வாழ்க்கையில் கடை தேறுவோம் என்று கூறி இந்த சிந்தனை இதோடு நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஆத்ம வணக்கம்.